श्री लक्ष्मी सहस्रम प्रातुर्भावस्तबकम् श्लोकम् 14 अम्ब स्वयं त्वयि चिरात् अवतीर्णवत्यां मन्त श्रम व्यपनयाय मकाशनानां श्रान्ता हि रज्जु कबलीकृति शङ्क एव क्षीरोधरोदसि क्षणैर् अनिलः सचार இதுல கபலீகிருதி சங்க ஏவக்கு பதிலா சிந்த ஏவ அப்படிங்கிற பாடபேதம் 3வது வரியில இருக்கு. அம்பஸ்வயம் துவயிச்சிராத் அவதீர்ண வத்யாம் மந்த ஸ்ரம வியபனயாய மகாசனானாம் ஸ்ராந்தாகி ரஜ்ஜு கபலீகிருதி சங்க ஏவ ஷீரோதரோதசி சனை அனில சச்சார. தாயே, தேவரீர் எழுந்தருள்வதற்காக கடலை கடையும் தேவர்கள் மிகவும் களைப்படைந்திருந்தனர். ஆகவே அவர்களை குளிர்விப்பதற்காகவும் தாமும் பயன் பெற வேண்டும் என்று நினைத்து தென்றல் மெதுவாக வீசுகின்றது. ஆனால் வெகுநேரம் கடலை கடைந்ததனால் மிகவும் பசியோடும் களைப்போடும் இருந்த பாம்புகள் சற்று வேகமாக வீசினால் தன்னை உண்டுவிடுமோ என்று பயந்து மெதுவாக வீசுவதாக கவி நகைச்சுவையோடு விவரிக்கின்றார். ஏனெனில் பாம்புகள் காற்றை ஆகாரமாக உட்கொள்வது வழக்கம். ஆகவே பாம்புகள் தன்னை விழுங்கிவிடப் போகிறதோ என்று எண்ணி தென்றல் மெதுவாக வீசுகின்றதாம். மேலும் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுவது உண்டு. சனியானவன் ஒருவரின் கிரகநிலைகளுக்கு ஏற்ப மெதுவாக வந்து அவர்களை பீடிப்பது போல காற்று வந்தது என்றும் இதற்கு விளக்க உரை கூறுகின்றார்கள். அம்ப ஸ்வயம் த்வயி சிராத் அவதீர்ணவத்யாம் அம்ப ஸ்வயம் த்வயி சிராத் அவதீர்ணவத்யாம் மந்த ஸ்ரம வியபனயாய மகாசனானாம் மந்த ஸ்ரம வியபனயாய மகாசனானாம் ஸ்ராந்தா ஹி ரஜ்ஜு கபலீகிருதி சங்க ஏவ ஸ்ராந்தா ஹி ரஜ்ஜு கபலீகிருதி சங்க ஏவ क्षीरोधरोदसि शनैर् अनिलः सचार क्षीरोधरोदसि शनैर् अनिलः सचार अम्ब स्वयं त्वयि चिरात् अवतीर्णवत्यां मन्तश्रम व्यपनयाय मगाशनानां श्रान्ता हि रज्जु कबलीकृति शङ्क एव क्षीरोधरोदसि शनैर् अनिलः सचार. धन्योस्मि.